கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இத்தனை ஹோலி ஸ்பிரிட் மினிஸ்ட்ரிஸ் வழியாய் கர்த்தரை ஆராதிக்க கூடி வந்திருக்கிற உங்களை யாவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கிறோம். இந்த நாள் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாள். இந்த நாளிலே கர்த்தரை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. நாம் இந்த பொல்லாத உலகத்திலே நாம் இருக்கிறோம். நமக்கு விரோதமாய் காணப்படுகிற அந்த சகல சத்தினுடைய கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே சொல்லி ஆமென் கட்டி ஜெபிக்க நமக்கு தெரியவில்லை என்றாலும் அதிகாரத்தோடு கூட நாம் ஜெபிக்க தெரியல, ஜெபித்தும் போகல, அப்படியேதான் இருக்குது போராட்டம் அப்படின்னு எவ்வளோ சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. நாம் விசுவாசத்தோடு கூட பொறுமையோடு கூட நாம் எடுத்து நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று செய்யலாம், நம் கர்த்தரை போற்றி நம்ம பாடி ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு விரோதமாக இருக்கிற சத்துக்களை அவர் யுத்தம் பண்ணி முறியடிப்பார். இந்த நாள் போல மறுநாள் இருக்காது, அடுத்த நாள் போல மறுநாள் இருக்காது. ஹல்லேலூயா. ஒரு வாழ்க்கையில் இதை நாம் உணர்ந்திருக்கிறோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாட போகிறோம். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, ஏதோ இந்த நாளுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்றுவரை கூடி வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதித்து வாய்களை திறந்து உற்சாகமாய் கரங்களை தட்டி யெகோவா தேவனாகிய கர்த்தர் நீர் ஒரே மெய்யான தேவன் மாத்திரம் என்பதை உணர்ந்தவராய், வேற தேவன் இல்லை என்பதை உணர்ந்தவர்களாய் துதித்து பாடும்படி, தேவர்களை நம்பி பாடாதபடி தேவனை நம்பி பாடும்படியாய் இந்த நாளிலே ஒவ்வொரு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனத்தினுடைய வாய்களை திறந்து ஆண்டவரே உண்மையாய் முழு மனதோடு கூட ஆராதிக்கும்படி கர்த்தரை செய்வீனாக. நாவின் கட்டுகளை நீ அவிழ்த்து நீ விடுதலையாக்க வேண்டுமா நான் ஜெபிக்க தகப்பனே. இந்த நாளிலும் கூட அமாவாசை பௌர்ணமி என்று சொல்லி பொல்லாத ஆண்டவரே ஜனத்தினுடைய சகல எதிர்ப்புகளையும் நாள நுகத்தடிகளையும் உடைத்த நாளிலே நீ விடுதலையாக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். செத்த ஆவிகள் மூலமாய் மந்திரங்கள் சூனியங்கள் மூலமாய் எழும்புகிற சத்தினுடைய கிரியைகளை மனுஷனுடைய சதித்திட்டங்களை முறியெடுத்து உண்மை ஆராதிக்கிற எங்களை கர்த்தர் நீதாமே ஆண்டவரே உடைய உயிர்ப்பிக்கிற வல்லமையினால் எந்த காலத்தில் வல்லமைகளை எரித்து நிர்மூலமாக்கி ஒன்றுமில்லாமல் செய்ய என் ஆண்டவராலே மாத்திரம் முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்க அப்படி செய்து விட்டபடி நாம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ரத்தத்துக்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. வாய்க்கு திறந்து உற்சாகமாய் பாருங்க. சோகத்தை வச்சுட்டு எல்லாருக்கும் கஷ்டம் கவலை இருக்கதான் செய்யும், அந்த மத்தியில பாடுங்க. அல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் போற்றி துதிப்பாடி. அல்லேலூயா.
நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த 3 மாதம் வரைக்கும் தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். எத்தனையோ பேர் இந்த 3 மாதத்துல இறந்து போயிட்டாங்க. இன்றைக்கு நாம் இருக்கிறோம் தேவனுடைய கிருபையினால. நன்றி சொல்லி தொடர்ந்து பாடுவோமா? ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமா கர்த்தரை நோக்கி நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் இருப்பது நிர்மூலமாகாது இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. என்னை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டிடுவார். நடக்கும்போது கூட அவர் தம்முடைய தூதர்களுக்கு நம்ம ஏந்தி கொள்ளும்படி அவர் கட்டளிடுகிறாராம். ஆமென். இது இருக்கிறதோ இல்லையோ, இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோமே, அது எவ்வளோ பெரிய கிருபை. ஹல்லேலூயா. அதுக்கு நன்றி சொல்லி தான் துதிக்கிறோம். முக்கியமா ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஏன்னா கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாது. ஒருத்தருக்கு சின்னதா இருக்கலாம், ஒருத்தருக்கு பெருசா இருக்கலாம். எந்த நன்மையானாலும் அந்த நன்றி கட்ட இருதயத்தோடு கூட நம்ம இருக்கக்கூடாது. செய்த நன்மையை சாப்பிட்டுட்டு அப்படியே மறந்துடக்கூடாது. சாகிற வரைக்கும் நம்ம மனசு இருந்துட்டே இருக்கணும். ஆண்டவர் செஞ்சாரு, இசைக்கும் பாவப்பட்ட அதை செய்கிற தேவன் அவர். அனுபவமா என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. சத்தமா கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு ஒரு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு ஒரு உள்ளத்தோடு. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, ஆமென். நோய்களை நீக்கினாரே. படுகுழியில் இன்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. ஆமென். படுகுழியில் இன்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கிருபை இரக்கங்களால் அவன் வாடி மூடி தோன்றுகிறார். கிருபை இரக்கங்களால் வாடி மூடி தோன்றுகிறார். வாழாலெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். வாழாலெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே,
நினைச்சிட்டு இருக்கிறோம், கர்த்தர் இது எனக்கு செஞ்சாதான் அது நன்மை அப்படின்னு. என்னெல்லாம் பொறுத்த வரைக்கும் இப்படி போயிட்டு ரிட்டர்ன் திரும்பி வந்தாலே அது பெரிய நன்மை. நம்ம வீட்டை விட்டு கடந்து போனா திரும்ப உயிரோடு திரும்ப வருமே, அது பெரிய கிருபை. இன்னைக்கு சாப்பாடு கொடுக்குறாரு, அது ரொம்ப பெரிய கிருபை. இன்னைக்கு நான் நிம்மதியா இருந்த நேற்றை விட சொல்றோமே, அது இன்னும் கிருபை. அல்லேலூயா. நம்ம நினைச்சிருக்கிறோம், நம்ம நினைக்கிற நாமே கர்த்தர் கொடுத்தாதான் அது அற்புதம் நன்மை. குற்றங்களை மன்னிக்கிறாரு, இது போதாதா? தாயின் வயிற்றிலிருந்து எவ்வளவு தவறு செய்யறோம், குற்றங்களை அவர் மன்னிக்கிற தேவன். மற்ற தேவர்கள் எல்லாம் மன்னிக்க முடியுமோ? மற்ற தேவர்கள் எல்லாம் மன்னிக்காது. செய்த குற்றத்துக்கு குற்றத்தை செய்ய வைக்கும், குற்றத்தை செய்ய வைத்து அதுவே அழிக்கும். அல்லேலூயா. ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோ தேவர்கள் மூலமாய் செய்ய வைத்த குற்றங்களை மன்னித்து தம் ரத்தத்தை சிந்தி பரிசுத்தமாக்கி ஜீவனை கொடுக்கிற தேவன் அவர். அல்லேலூயா. நோய்களை நீக்கினாரே, எங்க நோய்களை நீக்கினார்? நோய்களை நீக்குவார், சாபங்களையும் அவர் உடைப்பார். அவர் தீமை செய்கிற தேவன் அல்ல என்பதை உணர்ந்தவர்களாக இந்த நாளிலே ஆமென். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. அல்லேலூயா. உங்களையும் என்னையும் தேவனாகிய கர்த்தர் உருவாகுறதுக்கு முன்பாகவே அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு எனக்கும் தெரியுமா? நான் அப்படிலாம் பிறப்பேன், இப்படிலாம் செய்வேன், எலும்பெல்லாம் இப்படி உருவாகும் ஒண்ணுமே தெரியாது. பிறந்து நம்ம என்னவோ செய்யறோம் சொல்றோம். இதனால என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என்று உணர்ந்து நன்றி சொல்லி பாருவோமா? அல்லேலூயா. தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பேர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பேர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா.
களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கின்றேன். சந்தோஷமாய் பாடுவோமா? ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. ஆமென். மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். தேவானே நீர் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். ஆமென். தேவானே நீர் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமை காண்கிறேன். மகிமை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமை காண்கிறேன். வல்லமை காண்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். நீதானே என் துணையாளி, உம் நிழலில் களி கூறுவேன். ஆமென். நீதானே என் துணையாளி, உம் நிழலில் களி கூறுவேன். உறுதியாய் பற்றிக் கொண்டேன், உம் வலக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றிக் கொண்டேன், உம் வலக்கரம் தாங்குதையா. வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். இறந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து ஒரு மனிதனாக வேண்டும். அசைவாடும் என்று உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும் என்று சொல்லி பாடுவோமா? ஆத்மா உலர்ந்து போயிருக்கிறது. துதிக்க துதிக்க தேவனுடைய அக்கினி நம்மை மாற்றிக்கொள்ளும். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு நினைக்காதீங்க. தொடர்ந்து பாட 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 ஒரு 3 பாட்டு 4 பாட்டுக்கு மேல பாட பாட்டுதான் அந்த அக்கினியை உணர முடியும். ஒரு பாட்டு 2 பாட்டுல நின்று கற்றுக்கொள்ள வராது. பாடி 4 பாட்டு 5 பாட்டு பாட பாட பாடுறதுக்கு ஒரு லிமிட் வைக்காம நீங்க பாடலாம். ஆவியானவர் இறங்க முடியும். ஹல்லேலூயா. ஆமென். உலர்ந்த எலும்புகள்
சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஆமென். ஏன் ஆவியானவர் நம்மளால இறங்க முடியலன்னா காரணம் என்னன்னா, எல்லாருக்கும் அபிஷேகம் வரணும் அண்ணா ஆசையா இருக்கும். ஆனா தன்னுடைய மாம்சத்தை அவங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஹல்லேலூயா. அவங்க மாம்சம் எனக்கு சொந்தம், எனக்குரியது. இந்த மாம்சத்தை என்ன பண்ண மாட்டாங்க. அவன் படைச்சாதான் பாத்தீங்களா, இந்த தெய்வம் இறங்குது. இந்த தெய்வம் இறங்குதான் அந்த மனுஷன் விரும்பி இறங்கிக்கிறான். ஹல்லேலூயா. இந்த தேவர்கள் அவங்க விரும்பி எந்தெந்த தேவர்கள் வேணுமோ இஷ்டப்பட்டு அவங்க சரித்துக்குள்ள இறக்கிக்கிறாங்க. அந்த ஆவியை, அந்த ஆவியினுடைய பலத்துல பாருங்க எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியுங்கிற நம்பிக்கையில எத்தனை ஆம்பளைங்க மேல வந்த பெண்ணை எதிர்த்துவதாலும் சரி, அவன் க்ளோரி எத்தனை பேர் பலவானா இருந்தாலும் சரி, ஒரு பொம்பளையா இருந்தாலும் சரி, அப்படியே நெஞ்சு நிமித்திட்டு போறதுக்கு காரணம் என்ன? அவர்களுக்குள்ள அவங்க நம்புகிற தேவர்களுடைய ஆவியை விரும்பிய அடிச்சு இறக்கிக்கிறாங்க. ஹல்லேலூயா. எனக்கு வேணும் இந்த ஆவி அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆவியை எவ்வளவு இறக்கிக்கிறாங்க. மாம்சத்தை விட்டு கொடுக்குறாங்க. அந்த ஆவியினுடைய பலத்துல பூமியில எல்லாருடைய ஜீவனையும் பாதித்து தன் இஷ்டப்பட ஆளுகை செஞ்சு நாசப்படுத்திட்டு போறாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அவங்க விடுதலை உண்டுன்னு சொல்றான். அழிஞ்சு போய் மண்ணுக்கு தான் போக போகுது நம்ம மாம்சம். அதை விட்டு கொடுத்து இந்த பூமியில ஆவியானவர் இறங்கி வருது நம்ம சரித்தை கொடுக்கறதுக்கு தேவ ஜனத்துக்கு இஷ்டம் இல்லை. ஹல்லேலூயா. பாதி எனக்கு பாதி அவருக்கு இப்படி பங்கு போறதுனால ஆவியான பூர்ணமா நம்ம இறங்கி விடு. ஆண்டவரே எனக்குள்ள வாசம் பண்ணும், நீர் எனக்குள்ள இறங்கும், என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அவருக்கு விட்டு கொடுத்தா பரிசுத்த ஆவியானவர் வரமாட்டாரா? அவன் மற்ற ஆவியே இறங்குதுன்னா ஆவியானவர் இறங்க மாட்டாரா? நிச்சயமா இறங்குவார். அதுக்கு நமக்கு என்ன செய்யணும்? அந்த ஆவியை உள்ள இறங்குறாங்கன்னா என்னன்னா, மற்றவங்களை நாசப்படுத்தணும், அழிக்கணும், அழிக்கிற வல்லமையை பெற்றுக்கொள்ளணும். தேவர்களுக்கு என்ன வல்லமை உண்டு? அழிக்கிற வல்லமை உண்டு. ஆனா ஆவியானவருக்கு என்ன வல்லமை உண்டு? தேவர்கள் அழிக்கிற வல்லமை உண்டு. பரிசுத்தமாக்கி தேவ ஜனத்தை வல்லமையினால் நிரப்ப அவன் நமக்கு வல்லமை உண்டு. நம்ம சரிதனை விட்டு கொடுத்து உணர்ந்து போயிருக்கிற நம்ம ஆத்மாவே பாடி பாடி துதிக்க அந்த அக்னியை நம்ம உணர முடியும். நம்ம பாடும்பொழுது நம்ம மீது அக்னியா நம்ம சரீரம் அவன் இறங்குறத நம்ம உணர்ந்திருக்கிறோமா? அப்படி உணர்ந்திருந்தா நிச்சயமாய் அதே ஆவியான அபிஷேகத்தை நம்ம மீது ஊற்றி அவன் எல்லாரும் ஏழி பண்ற மாதிரி பரியாச உதவிகளினால நம்மையும் அவன் நிரப்புவான். ஹல்லேலூயா. ஏன்னா அவன் தூயாதி தூயவர், கள்ளம் கவனம் இல்லாத இருதயத்தை சரித்து மீது அவர் இறங்குவார். ஹல்லேலூயா. தூயாதி தூயவரே, நம்ம உமது புகழை நான் பாடுவேன். பாடுவோமா? பாடியில் எனக்கு வேற என்ன வேண்டும்? உயிருள்ள வரை நீ புகழ் பாட வேண்டும். கடைசியா இந்த பாடலை பாடி தொடர்ந்து எங்க வீட்டுக்குள்ள பாடிட்டே இருங்க. தேவ பிரசன்னம் சூழ்ந்து கொள்ளணும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது
கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறேன் நன்மையின் பரலோக பிதாவே, இந்த வேலை காய்மக்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவன் துதிக்கிறோம். என் மட்டுமா எங்களை பாதுகாத்தீர்கள் ஆண்டவர். துதியின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன், துதிகளுக்கு பயப்படத்தக்க தேவன் நீர் ஆண்டவரே. நீர் பயங்கரமானவராய் நீர் இறங்கி வந்து என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவுப்படுத்து. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்னீரேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று சொல்லியிருக்கிறேன். நீ மட்டுமாய் நாங்கள் துதித்து ஆராதிக்கிறோம், இன்னமும் துதிக்க போகிறோம். தேவனாகிய கர்த்தருடைய மகிமை இறங்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். தேவ ஜனத்துக்கு விரோதமாய் எழுவர் எல்லா பாதாளத்தின் வல்லமைகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுவீராக, கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுவீராக. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காமலே போகும் என்று எழுதியிருக்கிறீரே. என் தகப்பனையுடைய வார்த்தை அள்ளி அக்னியாய் இருக்கிறோம், அக்னியாய் இருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே துதிக்கிறோம். உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி நான் உன்னை பொல்லாதவனை கைக்கும் பலவந்தரின் கைக்கும் விடுவித்து ரட்சித்து உன்னை காத்துக்கொள்வேன், வீட்டுக் கொள்வேன் என்று சொன்னீரேன். இந்த வேலையில உடைய வார்த்தையை நாங்கள் அக்னியாய் இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆட்டுக்குட்டி அந்த ரத்தத்தை அள்ளி அக்னியாய் இருக்கிறோம். தேவ ஜனத்துக்கு விரோதமாய் எழுவர் சத்துருடைய கிரியைகளை நீ முறியடிப்பீராக. தகப்பனே மக்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. துதிக்கிறோம். எல்லா அந்தகார வல்லமைகளை கர்த்தர் எரிப்பீராக ஆண்டவரே. ஒவ்வொரு அறையிலும் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளாக ஒவ்வொரு வீட்டின் வாசலுக்கு முன்பாக அக்னியாய் ரத்தத்தை இறைக்கிறோம் அப்பா. ஆண்டவரே குடும்பத்துக்கு விரோதமாய் நம்பி இருக்கிற குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருடைய கிரியைகளை அழிப்பீராக. குழந்தைகளுக்கு விரோதமாய் எழுவுகிற எல்லா பாதாளத்தின் வல்லமைகளை கர்த்தர் சங்காரம் பண்ணுவீராக. தகப்பனே இந்த நாளிலோட செத்த ஆவிகளுடைய வல்லமைகள் இதோ குழந்தைகளை மேற்கொள்ளாதபடிக்கு ஜீவனை எடுக்கும்படியாய் திருட்டுதனமாய் தகப்பனே தந்திரமாய் தகப்பனே இதோ பொல்லாத வல்லமைகள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் இரவு நேரத்தில் எழும்பி வருகிற பொல்லாத வல்லமைகளை காட்ட சபிதா பெறப்படுத்துவீராக. வெண்கல பாதத்தினால மிதித்து போடுவீராக. குழந்தைகளுக்கு ஜீவனுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருடைய கிரிகள் எரிக்கப்படுவதாக. செத்த ஆவிகளுடைய கிரிகள் குழந்தைகளை தாங்காதபடி மரணத்தை ஏற்படுத்தும்படியா எழுப்பி நிற்கிற பொல்லாத பாகாலின் வல்லமைகள் நசீராக இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நிர்மலமாக்குகிறேன். மத்தேயு 16:19 படி, மத்தேயு 18:18 படியா இந்த வேளையில வார்த்தை அள்ளி அக்னியாய் இருந்து எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா பாதாளத்தின் வல்லமைகளை நசீராக இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே சபித்து துரத்துகிறேன். ரீகபலதரபலவோ சந்தரிபியாந்தரகபலதரபலவோ. தகப்பனே மக்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. குழந்தைகளை நீ வேலை அடைப்பீராக. குழந்தைகளுடைய ஜீவனுக்கு விரோதமாய் எழுகிற சத்துருடைய வல்லமைகள் சர்ப்பத்தின் வல்லமைகளை கர்த்தர் எரிப்பீராக. குழந்தைகள் ரத்தத்தை குடிக்கிற பாகாலின் வல்லமைகளை சபிக்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஜீவனை கொடுக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. மரணத்தை ஜெயித்தவர் நீர் ஆண்டவரே. பாதாளத்தை வென்றவர் நீர் ஆண்டவரே. மரித்தாலும் எங்களை மறுரூபமாக்குற தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா மக்க நன்றி செலுத்துகிறோம். நீ நல்ல தேவன், நீ நல்ல தேவன் ஆண்டவரே. எங்களை குற்றங்களை மன்னிக்கிறவர், பாவங்களை மன்னிக்கிறவர், எங்களை பரிசுத்தமாக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. சாபத்தை உடைக்கிறவர் நீர், இரக்கமுள்ள தேவன் நீர் ஒருவரப்பா. இந்த வேலையில கூட கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று எழுதியிருக்கிறவருடைய வல்லமையின்படி கர்த்தரே தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று. கர்த்தர் தெய்வமாய் நீர் ஆண்டவரே எங்கள் மத்தியில் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பராக்கிரமசாலியா பயங்கரமானவராய் நீ எழுந்தருளுவீராக. வானத்திலிருந்து அக்னியும் கந்தகத்தையும் வருஷிக்க பண்ணி ஆண்டவரே வாய்க்காலில் தண்ணீரையும் மண்ணையும் நக்கி போட்டது போல இந்த வேலையில குழந்தைகளுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களையும் சகல கிரிகளும் பொல்லாத சத்துருவினாலும் மனுஷர்களாலும் மந்திரவாதிகளாலும் வெள்ளி சூனியங்கள் மந்திர வல்லமை செய்வனைகளினாலும் விக்கிரகத்தின் வல்லமைகளால் சர்ப்பங்களினாலும் பொல்லாத பாதாளத்தின் வல்லமைகள் கட்டவிழ்த்து நாசப்படுத்துகிற இந்த நாளில் ஜீவனை எடுக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சகல பலிகளின் மீது ஆட்டுக்குட்டியால் ரத்தத்தை அள்ளி அக்னியாய் இருக்கிறோம். ரீபல தரபலவ சந்தரிபியாந்திரா நிர்மலமாக்கி போடுவீராக. ஜீவனை எடுக்கும்படியாக செய்யப்பட்ட சகல பலிகளை கொடுத்து ரத்தத்தை கொடுத்து செய்யப்பட்ட சகல சூனியங்களும் எல்லா மந்திரங்களையும் கர்த்தர் எரித்து நிர்மலமாக்கி தேவனாகிய கர்த்தர் பலிகளின் மீது பட்சித்து போடுவீராக. நீ பட்சித்து போடுவீராக, நீ பட்சித்து போடுவீராக. மக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீ பட்சிக்கிற அக்னியா இருக்கிறீர்கள் எழுதி இருக்கிறது அப்பா. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், அவன் பின்வாங்கி போவானால் அவன் மேலே ஆத்துமா பிரியமா இராது என்று எழுதிக்கிற வார்த்தையின்படியால் சமாதானமா
பரிசுத்தமாய் இருக்கும், பரிசுத்தமுள்ளவராய் இருக்கும் நாடுகள் என்று எழுதியிருக்கிறது. பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை தரிசிக்க முடியாது என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படியா இப்பொழுது அக்னிமயமான தேவனுடைய வல்லமை இப்பொழுது தேவரே மரணத்துக்குரியதான கிரிகளை நீ அழித்து தேவரே பஸ்க ஆட்டுக்குடைய ரத்தத்தை அள்ளி அக்னியாய் இதோ தேவ ஜனமாகிய ஒவ்வொருவரும் வீடுகளுக்குள்ளாக தெளித்து ஆண்டவரே பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய தேவனை அறிகிற அறிவினால நிரப்பப்படுவார்களாக. தகப்பனே தூங்கி கொண்டு விழித்து கொண்டிராதபடிக்கு தகப்பனே விழுந்து போனவர்களாய் ஆதபடி விழித்து கொண்டிருக்கிறார் நாளில் சத்தினுடைய தந்திரங்களையும் அவனுடைய எல்லா கிரிகளும் அறிந்தவர்களாய் எழுதி யுத்தம் பண்ணி தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில ஜெயத்தோடு கூட நாங்கள் வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. ஒவ்வொரு குழந்தைகள் மீது ரத்தத்தை தெளிக்கிறேன், வியாதி உள்ள பிள்ளைகள் மீது ரத்தத்தை தெளிக்கிறேன், சாபத்தில் இருக்கிற பிள்ளைகள் மீது ரத்தத்தை தெளிக்கிறேன், வியாதி உள்ள பிள்ளைகள் மீது ரத்தத்தை தெளிக்கிறேன், சரீர ஊனமுள்ள பிள்ளைகள் மீது ரத்தத்தை தெளிக்கிறேன், புத்தி சுவாதீனமான பிள்ளைகள் மீது ரத்தத்தை தெளிக்கிறேன். பைத்தியமாகும்படி, கரைபட்டு போகும்படி, தொலைந்து போகும்படியா, விளைவிடப்பட்டு போகும்படியா, மறித்து போகும்படியா, மரணத்தை அனுப்பி மரண கைகளையும் மரண கட்டுகளை உண்டாக்கி ஜீவனை எடுக்கும்படியா கொடுக்கப்பட்ட சகல அதிகாரத்தையும் உரிமைகளையும் பலிகளையும் நசையாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தால் செயலிழந்து போவதாக குறிகளை அபத்தமாக்கி போடுவீராக. தகப்பனுடைய சூழ்ச்சிகள் எல்லாம் நிர்மூலமாக்கி அபத்தமாக்கி போடுவீராக. செயலிழந்து போவதாக இயேசுவின் நாமத்தினாலே ரத்தத்தினாலே நாங்கள் ஜெயத்தை எடுத்துக்கொள்கிறோம். ரத்தத்தினாலே சமாதானத்தை நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். எங்களோடு கூட நீ பேசுவீராக. ஆவியானவர் ஆண்டவரே எங்களை சுற்றிலும் அக்னியாலே வேலையடைக்கிறார். தூதர்களை சுற்றிலும் நிறுத்துவீராக. ஆண்டவரே எங்கள் ஜெபத்துக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருடைய வல்லமைகளை வான்மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளை கட்டி நிர்மூலமாக்கி போடுகிறோம். கர்த்தர் நீதாமே எங்களை சூழ்ந்து கொள்ளும் அப்பா. எங்களை நீ பலப்படுத்தும். நீர் எங்களுக்கு தகுந்த பாதுகாப்பை நீர் எங்களுக்கு கட்டளைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உடைய விடுதலையோடு கூட இன்னும் நாங்கள் ஆராதிக்க உதவிச்சோம். உடைய வல்லமையில கர்த்தரே எங்களுடைய ஆவியாத்மா சரித்தை ஒப்புக் கொடுப்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் உங்களுடைய நல்ல பரமபிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.